விசாரணைக்கு யாரையாவது விசாரணைக்கு கூட்டிகிட்டு வந்தால் எவ்வளோ நேரம் வச்சுருக்கலாம்? 12 மணி நேரம், 24 மணி நேரம், அந்த அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் கைது செய்ய விசாரணை அதுக்கு மேலே தேவைன்னா நீங்கள் எஃப்ஐஆர் போடணும், ரிமாண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் வந்து அவங்க பெயில்னு போவாங்க. அப்புறம் வேணால் நீங்கள் ஜுடிஷியல் கஸ்டடி எடுக்கணும், நீங்கள் விசாரிக்கணும்னா இல்லை போய் விசாரிக்கணும். அவங்க விசாரணை முறை கரெக்ட் தெரிஞ்சிருக்கும் இல்லை அவங்களுக்கு, காவல் அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எஸ்பி வரைக்கும் அவங்க தானே. ஸோ இப்போ கீழே என் ஆஃபீஸில் ஒரு ஜூனியர் செஞ்சுட்டாங்கன்னா அந்த ஜூனியர் செஞ்சான்னு சொல்ல முடியாதே. ஸோ அதனால் மேலே வரைக்கும் டைரக்டர் ஜெனரல் வரைக்கும், ஹோம் மினிஸ்டர், ஹோம் டிபார்ட்மெண்ட் வரைக்கும், சிஎம் வரைக்கும் வந்து எல்லாரும் அதுக்கு பொறுப்பேற்று தான் ஆகணும். ஈவன் ஒரு சிறு மனிதனுக்கு கூடிய குறை கூட. அதனால் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இப்போ இவங்க இது எதையுமே ஃபாலோ பண்ணல, ஒன்றும் கூட ஃபாலோ பண்ணல. அப்போ எதற்காக இப்போ வெறும் வந்து அவங்களுக்கு என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இது மட்டும் இல்லாமல் அதை பண்ணாமல் இந்த ஒரு வழக்குலையாவது முழுவதுமாக தீர்வு காண வரைக்கும் ஏன் இப்படியெல்லாம் நடந்துச்சு? இப்போ அவங்க மேலே வழக்கு பதிவாக இருக்கணும் இந்த நேரம். வழக்கு பதிவாகி அந்த வழக்கு விசாரணை ஆரம்பித்து இந்த வழக்கு இன்னும் நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கலன்னா இப்போ கண்டிப்பாக டிஜிட்டல் எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஃபோன் யாராருக்கு பேசியிருப்பாங்க, வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்குமா, வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருப்பாங்களா, இல்லை ஃபோன் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஈஸியாக எடுக்கக்கூடிய விஷயம் தான். அப்போ அதையெல்லாம் எடுத்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.